அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக மற்ற எந்த நாடுகளை விடவும் இந்தியாவுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? இப்போது பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு கடந்த சில ஆண்டுகளாக வேகமாக அதிகரித்து வருகிறது. வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த 25 ஆண்டுகளில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. 2000ஆம் ஆண்டின் முற்பகுதியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுமார் 1 லட்சம் இந்தியர்களே வசித்த நிலையில் அந்த எண்ணிக்கை தற்போது 35 லட்சத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது ஐக்கிய அரபு அமீரகத்தின் புலம்பெயர் மக்கள் தொகையில் 1/3 பங்காகும். இதேபோல குவைத்திலும் சுமார் 10 லட்சம் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக வளைகுடா நாடுகளில் சுமார் 90 லட்சம் இந்தியர்கள் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 7 லட்சம் பேர் வளைகுடா நாடுகளை நோக்கி புறப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவுக்கு அதிக அளவில் பணம் அனுப்பும் நாடுகளிலும் வளைகுடா நாடுகளே முதலிடத்தில் உள்ளன. 2012ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படும் பணத்தில் சுமார் 50% பணம் வளைகுடா நாடுகளிலிருந்தே அனுப்பப்பட்டுள்ளது. 1970களில் 1660 கோடி ரூபாயாக இருந்த ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இந்திய வர்த்தகம் 2024-25 9,22,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இந்தியா மாறியுள்ளது. இதற்கு வளைகுடா நாடுகளில் இந்தியர்களுக்குள்ள தொழில் வாய்ப்புகள்தான் காரணமாக உள்ளது. அமீரகத்தின் சுற்றுலா உணவகங்கள், தங்கும் விடுதிகள், சுகாதாரம், சில்லறை வர்த்தகம் மற்றும் கல்வி என அனைத்து துறைகளிலும் இந்திய நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ளன. சவுதி அரேபியாவில் பதிவு செய்யப்பட்ட இந்திய நிறுவனங்களின் எண்ணிக்கை 2019இல் 400ஆக இருந்த நிலையில் 2023இல் 3000ஆக அதிகரித்துள்ளது. இத்தகைய காரணங்களால் வளைகுடா நாடுகளுடன் அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு நெருக்கம் அதிகரித்துள்ளது. இதனால்தான் வளைகுடா நாடுகளின் மீதான ஈரான் தாக்குதலுக்கு பிறகும் அவர்கள் இந்தியா திரும்ப ஆர்வம் காட்டவில்லை. 1990களில் நடைபெற்ற வளைகுடா போரின் போது இருந்த பதற்றம் தற்போது இல்லை என தெரிவிக்கும் அவர்கள் போரால் ஏற்படும் இழப்புகளையும் நெருக்கடிகளையும் அந்நாட்டு அரசு எதிர்கொள்ளும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.